ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்ட உடனே இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பொரியல் பண்ணலாம். பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 250 கிராம் கோவக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோவக்காயை 2 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கோவக்காய் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கடலைப்பருப்போட காஞ்ச மிளகாய் சேர்த்தனால நான் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கோவக்காயை நல்லா வேக விடலாம். தண்ணி சேர்க்காமல் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான கோவக்காய் பொரியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.